நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். தமிழ் பேசும் இனத்தாருக்கு அடிகளார் 10 வேண்டுகோள்களை மிக தெளிவாக எழுதி வைத்தார். முதலாவதாக அவர் சொல்லுகின்றார், தமிழர் ஒவ்வொருவனும் காலை வழிபாடு செய்யும் போது தமிழினத்தின் மொழி உரிமைகளை பெறுமாறு இறைவனின் திருவருளை வேண்டி நிற்க வேண்டும். இறைவன் எல்லாம் வல்லவன், அவன் திருவருள் இருந்தால் நீதியும் அமைதியும் இன்பமும் நாம் அடைவோம் என்பது ஒருதலை என்று கூறுகிறார். இதாவது முதலாவது. இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் இறை விசுவாசம் உள்ளவர்கள். இறைவன் எங்களுக்கு இனமாக கொடுத்தது இந்த மொழி, கலை, கலாச்சார அனைத்திற்கும் நாங்கள் நன்றி உணர்வுடன் தலை வணங்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழ் உரிமைகளை பெறுவதற்கு தான் எத்தகைய தொண்டு ஆற்றக்கூடும் என்று தன் உள்ளத்தை வினவ வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், நான் என்னுடைய இனத்திற்காக, மொழிக்காக, நான் சுவாசிக்கும் அந்த அத்தனைக்காகவும் நான் என்ன பணி செய்கின்றேன் என்று இருக்கிறான். மூன்றாவதாக, அரசியல் துறையில் நம் உரிமைகளை பெற நிகழ்த்தும் இயக்கங்களுடன் நாம் ஒத்துழைத்தல் வேண்டும். இதற்காக இது 56ஆம் ஆண்டு எழுதுகின்றார். எங்கள் மத்தியிலே அமைப்புகள் அநேகம் இருக்கவில்லை. அப்பொழுதே அவருக்கு தெளிவாகிவிட்டது, இந்த சிங்கள சட்டம் என்ன விதமான கேடுகளை கொண்டு வரப் போகின்றது, நாங்கள் போராட வேண்டும் என்பதற்காக அவர் அப்பவே எழுதினார். அரசியல் துறையில் நாங்கள் ஒரு அமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும். நான்காவதாக, நீதிமன்றத்தில் கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக நாம் விவாதிக்க வேண்டும். அதற்கு தமிழ் மக்கள் பெரும் உதவி கொடுத்தல் வேண்டும். தாராளமாக உதவி செய்து எங்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்க நாங்கள் நீதி கோரி எடுக்கும் முயற்சிகளுக்கு தமிழ் மக்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஐந்தாவதாக, உலக பொது நீதிமன்றத்திலும் ஐக்கிய நாடுகளின் சங்கத்திலும் முறையிட வேண்டும். முதன்முறையாக யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரைஸ் ஸ்கீமிலே தியோப்பிள்ளை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்ல பொழுது எல்லோரும் வியப்படைந்தனர். ஆனால் அதற்கு எவ்வளவோ முன்பாக 56ஆம் ஆண்டிலே தனிநாயக அடிகள் எழுதி வைத்திருக்கின்றார், நாங்கள் ஐக்கிய நாடுகளின் சங்கத்திலும் முறையிட வேண்டும். ஆறாவதாக, எம்மவருக்கு நிகழ்ந்த கொடும் நிகழ்ச்சிகளை சான்றிதழ்களில் சாட்சியம் படுத்த முன்வர வேண்டும். விட்னஸ், அதாவது உங்களுடைய எழுத்து வழியாக, உங்களுடைய வடிவங்களூடாக நீங்கள் சான்று பகர நாங்கள் அதுக்கு துணிவு வேண்டும், அதுக்கு பணம் வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். ஏழாவதாக, தமிழர் அனைவரும் எல்லா துறைகளிலும் தமிழையே கையாள வேண்டும். அது புலம்பெயர்ந்த மக்களை பார்த்து யோசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் மன வருத்தம். என்றால் அதிலே நாங்கள் கனப்பிள்ளைகளை எழுதுகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தமிழை பற்றியோ தமிழின் மகத்துவத்தை பற்றியோ அந்த இனிய மொழி என்று பாராட்டினாலும் அதை பற்றி நன்றாக கூறி அவளை ஊக்குவிப்பதாக தெரியவில்லை. ஐரோப்பாவிலே அது அவ்வளவு குறைவல்ல, ஆனால் இங்கிலாந்திலே, அமெரிக்காவிலே பெரிய பெரிய மனவருத்தமாக இருந்தது. என்னுடைய பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். பெருமையுடன் சொல்வார், ஏதோ தமிழ் மொழி என்றால் இழிவான மொழி, அவருக்கு தமிழ் தெரியாது. தன்னுடைய சொந்த பிள்ளையுடன் தமிழ் கதைக்க மாட்டார். தமிழும் ஒரு பெரிய மொழி என்று சொல்லி அதன் தனித்துவத்தை புகட்ட மாட்டார். அப்படியான பெற்றோர்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். மனவருத்தம். எட்டாவதாக, சிங்கள மக்களும் நமது அறப்போரின் கருத்துக்களையும் நோக்கங்களையும் அறிய சிங்கள மொழியிலும் எழுதி பரப்புரை செய்ய வேண்டும். அடிகளார் பிரதிநிதியாக சொல்லி கற்பித்தவர், அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் அப்பவே இவைகளை எழுதி சென்றார். சிங்கள மொழியிலே நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும், உணர்த்த வேண்டும். எமது போராட்டம் வெற்றி பெறாததற்கு ஒன்பதாவது, சிங்களத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டாயப்படுத்துவது கொடுங்கோன்மை என்பது
சிங்கள மக்கள் உண்மைதான் கொடுமைகள் செய்கின்றார்கள், அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் உணர்த்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கும் அந்த திறமைகளை பாவித்து, வசதிகளை பாவித்து நாங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்களுக்குள்ளே ஒருவரை தூற்றிக்கொண்டு தூஷணம் பேசிக் கொண்டிருப்பது வீண். நல்ல வழியிலே நல்ல மொழியிலே மற்றவர்களுக்கு எங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி கூறலாம். கடைசியாக 10ஆவதாக எமது போராட்டம் வெற்றி பெறுவதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன கூறுகின்றார். 57ஆம் ஆண்டில் எமது போராட்டம் வெற்றி பெறாத காரணங்கள் பல இருக்கின்றன. தமிழ் உணர்ச்சியின்மை, அமைப்புகளில் வலிமை, ஒற்றுமை இல்லை, போராட்டத்தில் ஈடுபட்டோரை சுயநலம் தேடும் தமிழர்கள் எதிரிகளாக காண்பிப்பது, அவன் துரோகி இவன் துரோகி என்று எங்களை தூற்றுவது, தமிழ் பற்றிலும் பார்க்க கட்சி பற்றி அதிகமாக இருப்பது, இப்படியாக சிலவற்றை அவர் அப்பவே கூறி சென்றார். எவ்வளவு ஞானம் இருக்கின்றது! எனக்கு இது மிகவும் வாசிக்க எனக்கே சிரிப்பாக இருந்தது. அடிகளார் இவர்களையும் எழுதி வைத்துட்டு போய்விட்டார் என்று சொல்லி. நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு மாணவனாக இருக்கும் பொழுதும் ஒரு பொதுநல குருவாக முன்பதாக அவருடன் கொண்ட தொடர்புகளை சிலவற்றை நான் கூற வேண்டும். ஏனென்றால் சில உண்மைகளை உணர்த்த வேண்டும். நான் அடிகளாரை பற்றியும் தமிழுக்காக அவர் ஆற்றிய சர்வதேச பணிகளை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நான் யாழ் மறைமாற்ற குருவாகிய பின்புதான், அடிகளார் யாழ்ப்பாணத்தில் இளைப்பாறிய பின்புதான் நேரடியாக அவரை சந்தித்தேன். 56ஆம் ஆண்டு கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு குரு புரட்சி செய்தார்கள். அதுக்கிடையிலே 59ஆம் ஆண்டு நான் மன்னாரிலே சவேரியா கல்லூரியிலே விஞ்ஞான ஆசிரியராக இருந்த பொழுது, அதே நேரத்திலே நான் லேக் ஹவுஸ் அதன் ஊடகவியலாளராக பணியாற்றினேன். 58, 59, 60ஆம் ஆண்டு. 61ஆம் ஆண்டு பள்ளிக்கூடங்கள் தேசியமயமாக்கப்பட்டன. அந்த நேரத்திலே நான் மன்னார் கியூரியா தலைவராக இருந்ததன் காரணமாக தெற்கு பகுதியிலிருந்து, நிகமன் பகுதியிலிருந்து குயின்டஸ் பெர்ரா, பாரிஸ் பெர்ரா இப்படியான கத்தோலிக்க பாராளுமன்றத்தினர் வரவழைத்தேன். அதிலே இவரையும் வரவழைத்தேன். ஏனென்றால் தனிமணிகள் பேரணியாவிலே உரையாற்றிருந்தவர், அவரையும் வரவழைத்தேன். அதற்கு அவர் கொடுத்த பதில் எனக்கு இப்பவும் நினைவாக இருக்கின்றது. என்ன கூறினார் என்றால், நான் வர விருப்பம், ஆனால் உங்களுடைய மேற்றாசனத்திலே, அதாவது மன்னார் யாழ்ப்பாண மேற்றாசனத்திலே எனக்கு பேச்சுரிமை இல்லை, தவிர்க்கப்பட்டது. அந்த காலத்திலே பிஷப் எமிலியானஸ், கியோமர் எமிலியானஸ் எல்லாரும் கோபத்தினாலே இவர் தமிழ் பகுதியிலே பிறந்த நாட்டிலே அவருக்கு பேச உரிமை இல்லை. யோசித்து பாருங்கள். எங்களுடைய மக்கள் நாங்கள் தான் அதை கேட்டு, அதை எனக்கு இப்பொழுதும் நினைப்பாக இருந்தது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழுக்காக தன்னுடைய அரசியல் ஈடுபாட்டை எதிர்த்து யாழ் மறைமாவட்டம் பகிரங்கமாக பேசுவதற்கு தமக்கு தடை இருப்பதாக வருத்தத்துடன் எனக்கு தெரிவித்தார். ஒரு கத்தோலிக்க குருவும் கல்விமானமாகிய அடிகள் தான் பிறந்து வளர்ந்த நாயகத்தில், அதுவும் தமிழினர் விடுதலைக்காக போராடியதற்காக, காலை முன்னணியிலே போராடியதற்காக பேச்சு சுதந்திரம் இல்லாத தடை செய்யப்பட்டார். பிறந்த மண்ணில் பேச்சு சுதந்திரம் இல்லாத தடையை உண்மைக்கும் நீதிக்குமான விலையாக கொடுத்தார். அவரும் தன்னுடைய சமமான போலே தன்னுடைய சொந்த சிலுவைகளை சுமந்தார். குருமடம் வேணாம் சொல்லுகிறது, குருவா வந்த பிறகு பேச்சிடுவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் சுமக்கும் சிலுவைகள், நான் படித்த பாடங்கள். நான் அவருடன் இதிலே இணைந்திருக்கின்றேன், கடைப்பிடிக்கின்றேன். வீட்டிலே இன்று அவர் வாழ்ந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்திருப்பார் என்ற கேள்வி எழுப்புகின்றேன். அடிகள் அன்று சொன்னதையும் செய்ததையும் எண்ணி பார்க்கும் பொழுது சிலது எனக்கு தெளிவாக. நான் குருவாகி கண்டி மடத்திலே பேராசிரியர் இருந்த பொழுது யாழ்ப்பாணம் என்னை அழைத்தது 77ஆம் ஆண்டு. அப்பொழுது தனியார் மடிகளால் இளைப்பாரி
பலதாரிலே ஒரு வீட்டிலே இருந்தவர் பண்டத்திற்குள்ளே தியான இல்லத்திலே நடந்த அந்த பெரும் குருக்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தார். நான் ஒரு பேச்சாளனாக கண்டியிலே அங்கே சென்று அன்றைக்கு நிலவிய அரசியல் நிலவியை பற்றி சற்று கூறியிருந்தேன். அன்றைக்கு பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லி ஒரு பெரிய சட்டம் பிறந்தது. அதற்கு எதிராக அங்கே கூடியிருந்த எல்லோரும் தலைவர் ஆயர் யோக பிள்ளை, ஃபாதர் விழி பொன்னியா, ஃபாதர் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை, எல்லாரும் மைக்கேல் சுவாமி எல்லாரும் அங்கே இருந்தார். எனக்கு பக்கத்திலே இருந்தவர் தனிநாயகம் அடிகளார். ஏன் தான் வந்திருந்தார் தெரியவில்லை, இருந்தார். அவர் எங்களுடைய மேற்றாசனத்தை செய்திருக்கவில்லை. இருந்தும் அவர் கெஸ்ட் பிரீஸ்ட், ஒரு அங்கே இழப்பாறை வந்திருக்கின்றார். அப்போ அவர் கூட்டங்களிலே அவர் எழுதி பேசுவதில்லை என்றால் நாங்கள் மேற்றாசனத்தை சேர்ந்தவர்களாம் பேசுவோம். எனக்கு பக்கத்திலே இருந்து எனக்கு தன்னுடைய முழங்கையாலே இடித்தவர் தனிநாயகம் அடிகளார். எழும்பும் பேசு என்று ஊக்குவித்தார். ஏனென்றால் அன்றைக்கு ஆக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சட்டம் ஒரு கொடூரமான சட்டம் என்று நாங்கள் எல்லோரும் எல்லா குழுக்களும் கூறியிருந்தும் தியோப்பில் அடிகளார் தான் அதை முழுமையாக அறியாவிட்டால் கையெழுப்பு பண்ண மாட்டேன் என்று என்றார். அவர் ஒரு சுடி பிடித்தவர். ஆகையினாலே அந்த கூட்டவர்களுக்கு போல் நிற்பாக இருந்தது பண்டத்திற்குள்ளே. பாருங்கள், இந்த தனிநாயகம் அடிகளார் தமக்கு வசதி பேச்சுரிமை இல்லாவிட்டாலும் இந்த தமிழ் இனத்தின் அன்பிற்காக தன்னையை அர்ப்பணித்து எனக்கும் ஊக்கம் கொடுத்தார். அந்த ஊக்கம் என்னிலே இன்றும் இருக்கின்றது. அடிகள் அன்று சொன்னதையும் செய்ததையும் எண்ணி பார்க்கும் பொழுது சில முடிவுகள் தெளிவாக நாங்கள் இன்று இந்த அடிகளாரை விசேஷமாக அவர் தமிழ் மொழி பண்பாடு என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் போட்டுகின்றோம். அவர் கொழும்பிலே பிரதம நிதியரசர் சி நாகலிங்கம் என்று சொல்லி தலைமை ஒரு கூட்டத்திலே அந்த டவுன் ஹாலிலே ஆற்றிய ஒரு உரையிலே பண்பாட்டை பற்றி விளக்குகின்றார். அந்த பண்பாடு என்ற சொல்லி அவர் சொல்லுகின்றார், அதிலே பல விஷயங்களை அடக்கி உள்ளது. விசேஷமாக பண்பாடு என்பது யாது? பழைய மக்களின் வாழ்க்கையை விளக்கும் எல்லா துறைகளும் பண்பாடு எனும் சொல்லில் அடங்கும். ஒரு இனத்தாரின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, நோக்கங்கள், இலட்சியங்கள், வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், சமூக சட்டங்கள், சமயங்கள், வழிபாடு முறைகள் எல்லாவற்றுக்கும் கற்பொழுக்கம், அகத்திணை, புறத்திணை, மரபுகள், இலக்கிய மரபுகள், அரசியல் அமைப்புகள் ஆகிய அணிகளை, திருவிழாக்கள், உணவு பொழுதுபோக்கு, விளையாட்டுகள், இப்படியாக பலவற்றை அடக்க ஒரு சொல். அந்த பண்பாட்டின் தமிழர் பண்பாட்டின் கோட்பாடுகள் சில என்று சொல்லி அதையும் அங்கே விளக்குகின்றார். பரந்த உலகமானவை இங்கே சொல்லுகிறீர்கள். யாரும் ஊரே யாவரும் கேள்வி அந்த ஜெர்மன் இதை கொஞ்சம் திருத்த வேண்டியிருக்கின்றது. Die ganze Welt ist meine Welt. Die ganze Menschheit ist meine Brüderlichkeit oder Geschwisterlichkeit. அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பார்வை குளோபல் கோஸ்மோபாலிட்டன் சொல்வார், உலக பிரஜையம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கின்றது. காந்தியடிகளார் பற்றி சென்ற வசனம் இருக்கின்றது. தனிநாயகத்தை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு அடிக்கடி மாற சிந்தனைகள் ஒன்று காந்தி, மற்றது பெரியார். ஏனென்றால் காந்தியடிகளும் ஒரு வசனம் எழுதி சொன்னார். என்னென்றால் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள், கலை, கலாச்சாரங்களும் என் வீட்டிற்கு வரவேற்கின்றேன். ஆனால் என்னை என்னுடைய சொந்த மொழி கலாச்சாரத்தில் இருந்து பிரித்துவிட ஒரு கலாச்சாரமும் முடியாது. No culture in the world can uproot me. நாங்கள் அதிலே ஆழமாக வேரூன்றி நிற்கின்றோம். இன்றைக்கு சிங்களவர்கள் எங்களுடைய இருப்பின் வேர்களை அழிக்க முயல்கின்றார்கள் நாட்டிலே. ஆனால் எங்களுடைய வேர்கள் ஆழமாக பரிந்திருக்க வேண்டும். அது காந்தியடிகள் சொன்னார். அதே போல தனிநாயகம் அடிகளார் எங்களுக்குள்ளே இருக்கும் குறைகளை பற்றி கூறியிருக்கின்றார். எங்களுக்குள்ளே இருக்கும் அடிமைத்தனங்களை பற்றியும் கூறியிருக்கின்றார்.
அதை உணர்ந்தவராயிருக்கின்றார். அதை ஒரு பரந்த பார்வையிலே கிறிஸ்தவ பார்வையை பார்த்து அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இனத்துக்குள்ளே ஒரு போராட்டத்தையும் ஒரு எழுச்சியை பெரியார் போன்று நடாத்தியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் விடுதலையை தாகத்துடன் போராடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த விடுதலையை ஆரம்பிக்காவிட்டால் எங்களுக்கு விடுதலை கிடையாது. அன்பான சகோதரர்களே, நீங்கள் நான் சொல்லிய வார்த்தைகள் சில பேருக்கு புண்படுத்திக்க கூடும். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லத்தான் வேண்டும். என்றால் வெற்றிக்கண் காட்டினாலும் குற்றமே குற்றம். நான் உண்மையை சொல்லியிருக்கின்றேன். சமயம் கடந்து பிறந்த மொழிக்கு தொண்டாற்றுகின்ற நிலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எமது பிரதம விருந்தினர் கலாநிதி இமானுவேல் அவர்களை பூச்செண்டு கொடுத்து கௌரவிக்கின்ற திரு